செலிபிரிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ற ஹெல்த் ட்ரிங்க், சோப், ஷாம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் எக் ஃப்ரீசிங். இந்த எக் ஃப்ரீசிங் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒரு பெண்ணுக்கு ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல், அதாவது கருவுருவாக்கும் திறன் அதிகம் உள்ள வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி 20s இருந்து லேட் 30s வரை. லேட் 30s போது 32 இயர்ஸ்க்கு மேலேயே ஒரு பெண்ணோட கருவுருவாக்கும் திறன் அல்லது ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வெகுவாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பெண்ணுக்கு டெஃபினட்டா 25 இயர்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் கல்யாணம் பண்ண போறது இல்லை, நான் சைல்ட் பர்த் பத்தி யோசிக்க போறது இல்லை அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஸ்டடீஸ்க்காகவோ, கெரியருக்காகவோ, அல்லது அப்ராட்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, அதை முடிச்சு வந்துதான் நான் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோ, அல்லது நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கல, அல்லது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சில அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அல்லது டெஃபினட் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அவங்க சோஷியல் ஃப்ரீசிங் பத்தி யோசிக்கலாம். இந்த சோஷியல் ஃப்ரீசிங்ன்றது இட்ஸ் நாட் அ நார்மல் ப்ரொசீஜர். இது வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் பேபிக்கு நம்ம எப்படி இன்ஜெக்டபிள் ஹார்மோன்ஸ் கொடுத்து ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்றோமோ அது மாதிரி 10 இருந்து 12 முட்டைகள் வர மாதிரி உங்களுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு லைட் செடேஷன் கொடுத்து அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் உங்களோட முட்டைகள் எடுக்கணும். இதை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பிற்காலத்துல உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம திரும்பி பதப்படுத்தின அந்த முட்டைகளை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்னர் அல்லது உங்களோட கணவரோட விந்தணுக்களோட சேர்த்து கருவாக்கி உங்களுக்கு கருப்பதியம் வைக்கலாம். இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். நார்மலா இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர் இல்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இட்ஸ் அ காஸ்ட்லி ப்ரொசீஜர், எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இன்ஜெக்ஷன் ஹார்மோன்ஸ் போடணும், டிஸ்போசபிள்ஸ், ஐவிஎஃப் மாதிரி அனஸ்தீசியா ரிஸ்க் இருக்கு, இன்வேசிவ் ப்ரொசீஜர் பெயின்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். அதே சமயத்துல இந்த ப்ரொசீஜர் பண்றவங்களுக்கு 100% நாளைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அது 100% சொல்ல முடியாது. என்னதான் நம்ம முட்டைகளை பதப்படுத்தி வச்சு நம்ம கரு உருவாக்கி கர்ப்பப்பையில வச்சாலும் கரு பதியறதுக்கான வாய்ப்புகள் அந்த பெண்ணுக்கு உரிய பிரச்சனைகளை பொறுத்தது. அதே சமயத்துல இப்போ நம்ம அதை தவற விட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கான முட்டைகள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது பண்ணலாமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் சே மல்டி டாஸ்கிங் தான் விமனுக்கு இருக்கிற பெரிய கிஃப்ட். ஸோ கண்டிப்பா படிச்சுட்டே வேலை பார்த்துட்டே முக்கியமான நிறைய போஸ்ட்லாம் இருக்கிற விமனை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் டோன்ட் திங்க் அபவுட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். கண்டிப்பா நீங்க அந்தந்த ஏஜ்ல அது நடந்தாதான் நல்லது. ஸோ அன்லஸ் இட் இஸ் அன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக அவங்க ஆரம்பிச்சது ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பிஃபோர் கோயிங் இன் டு கீமோதெரப்பி அல்லது ரேடியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஓவரீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஓவரீஸில் வந்து இந்த ஓசைட் ஃப்ரீசிங் பற்றி நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமே ஒழிய சோஷியல் எக் ஃப்ரீசிங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.